வணக்கம். ஒரு பெயர் அது எப்படி உருவாகுது? சில சமயம் ஒரு துணிச்சலான தைரியமான செயல்னால தான் ஒருத்தரோட பேர் வரலாற்றுல நிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு வீரரோட கதை தான். இந்தியாவின் கொங்கு மண்டலத்துல தன்னோட பெயரை தானே உருவாக்கிக்கிட்ட தீரன் சின்னமலையோட கதை இது. இந்த வார்த்தைகளை சும்மா சொல்லல. இது ஒரு நேரடி சவால். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ஒருத்தர் விடுற அரைக்கோவல். இந்த ஒரு வாக்கியம்தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு புரட்சி வீரனா மாத்துச்சு. வாங்க இந்த வீரனின் கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். சரி, சின்னமலைன்னு சொல்றோமே, ஆனா இந்த பேருக்கு முன்னாடி அவர் யாரு? ஒரு புரட்சியாளரா மாறதுக்கு முன்னாடி அவரோட ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவரோட நிஜ பேரு தீர்த்தகிரி. பிறந்தது 1856ல. யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு முக்கியமான வரலாற்று சூழல தான் நம்ம ஹீரோ பிறந்து வளர்றாரு. தீர்த்தகிரி சும்மா ஒரு வீரர் மட்டும் இல்ல, ஒரு கம்ப்ளீட் போர் கலைஞர்னு சொல்லலாம். சிலம்பம், வில்வித்தை, குதிரையேற்றம்னு நம்மளோட பாரம்பரிய கலைகள்ல புலியா இருந்தாரு. அதே நேரம் அந்த காலத்துக்கே உரிய நவீன போர் யுக்திகளையும் கத்து வச்சிருந்தாரு. இந்த எல்லா திறமைகளும் தான் அவரை வரப்போற பெரிய சவால்களுக்கு தயாராக்குச்சு. ஆயுதத்தை தூக்குறதுக்கு முன்னாடியே அவர் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருந்தார். அவரை ஒரு போராளியா பாக்குறதுக்கு முன்னாடி ஊரே மதிக்கிற ஒரு நடுவராதான் அவர் இருந்தாரு. குடும்ப சண்டையா இருந்தாலும் சரி, நிலப்பிரச்சனைனாலும் சரி, நேர்மையா தீர்ப்பு சொல்லி அந்த பகுதியில பெரிய மரியாதையோட வாழ்ந்தாரு. அப்படி ஊர்ல ஒரு நல்ல தலைவராயிருந்த தீர்த்தகிரி எப்படி ஒரு புரட்சியோட அடையாளமா மாறினாரு? அவரோட வாழ்க்கையே மாத்தின அந்த ஒரு சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சம்பவம் தான் அவருக்கு சின்னமலைங்கிற பேரையும் கொடுத்துச்சு. அந்த காலத்துல கொங்கு மண்டலம் மைசூர் சுல்தான் திப்புவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்போ திப்புவோட தீவான் முகமது அலிங்கிறவர் தான் இங்க வந்து மக்கள் கிட்ட வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா, கொங்கு மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணமெல்லாம் மைசூர் கஜானாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு நாள் திவான் முகமது அலி வழக்கம் போல வரி பணத்தோட மைசூருக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. தீர்த்தகிரி தன்னோட ஆட்களோட சேர்ந்து அவரை வழிமறிச்சாரு. திவான் கிட்ட இருந்த மொத்த வரி பணத்தையும் பறிச்சாரு. ஆனா தீர்த்தகிரியோட நோக்கம் வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, அதுக்கு மேல. பணத்தை பறிமுதல் செஞ்ச தீர்த்தகிரி அந்த திவான் கிட்ட ஒன்னேதான் சொன்னாரு. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன மலை தான் வரியை எடுத்துக்கிட்டான்னு போய் ஒரு சுல்தான் கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அன்னைக்கு தீர்த்தகிரி தீரன் சின்னமலையா மாறினாரு. இது வெறும் ஒரு பேர் இல்ல, இது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். இந்த நிலம் எங்களோடதுன்னு சொன்னாரு. அவமானப்பட்டு போன திவான் சும்மா இருப்பாரா? உடனே சின்னமலைய தீர்த்து கட்ட ஒரு படை அனுப்புனாரு. ஆனா நொய்யலாத்து கரையில நடந்த சண்டையில சுல்தானோட படை படுதோல்வி அடைஞ்சது. சின்னமலை ஜெயிச்சாரு. இது வெறும் ஒரு போரோட வெற்றி கிடையாது, இது ஒரு அறிவிப்பு. கொங்கு மண்டலத்துல ஒரு புது சக்தி பிறந்துருச்சுன்னு எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சுல்தானோட படையே ஜெயிச்சிட்டாரு. ஆனா சின்னமலையோட உண்மையான போராட்டம் இப்பதான் ஆரம்பிக்கவே போகுது. ஏன்னா சவுத் இந்தியாவுல அப்போ ஒரு புது ரொம்ப பெரிய சக்தி உள்ள நுழைஞ்சிட்டு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தான். திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்ட பிறகு தென்னிந்தியாவோட அரசியல் மொத்தமா மாறிடுச்சு. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப வேகமா வந்தாங்க. சின்னமலைக்கு எதிரிதான் மாறினானே தவிர போராட்டம் நிக்கல. அவரோட அடுத்த டார்கெட் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க சின்னமலை ஒரு புது பிளான் போட்டாரு. ஓடா நிலைங்கிற இடத்துல ஒரு கோட்டைய கட்டி அத தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்திக்கிட்டாரு. பிரிட்டிஷ் மாதிரி பெரிய படைய நேருக்கு நேரா சந்திக்காம கொரில்லா போர் முறைய, அதாவது மறைஞ்சிருந்து தாக்குற டெக்னிக்கை யூஸ் பண்ணாரு. அவரோட இந்த ஸ்மார்ட்டான மூவ்னால பல வருஷமா பிரிட்டிஷ்காரங்களால அவரை நெருங்கவே முடியல. எல்லா புரட்சி கதைகள்லயும் ஒரு கடைசி அத்தியாயம் இருக்கும் இல்லையா? சின்னமலையோட கதை முடிகிற விதம் கொஞ்சம் சோகமா இருந்தாலும் அதுதான் அவரோட வீரத்தோட உச்சம்னு சொல்லலாம். வாங்க அவரோட கடைசி நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். 1805 சின்னமலையோட போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. அவரையும் அவரோட சகோதரர்களையும் பிரிட்டிஷ்காரங்க கைது செஞ்சு சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை ஏத்துக்கிட்டா உங்க உயிரை விட்டுடுறோன்னு. ஆனா அடிமையா வாழ்றத விட வீர மரணமே மேலூன்னு அவங்க உறுதியா நின்னாங்க. கடைசியா ஜூலை 31 அந்த 3 பேரையும் சங்ககிரி கோட்டையோட உச்சியில தூக்குல போட்டாங்க. சின்னமலையோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவரோட பேரு ஏன் இன்னிக்கும் நம்ம மனசுல நிக்குது? அவரோட தியாகம் நமக்கென்ன சொல்லுது? சின்னமலையோட பெருமை அவர் ஜெயிச்ச போர்கள்ல இல்ல, அவரோட அந்த கடைசி நேர உறுதியில தான் இருக்கு. தன்னோட வாழ்க்கை முழுக்க எந்த சுதந்திரத்துக்காக போராடினாரோ அந்த கொள்கைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் விடவே இல்ல.
உயிர் பிச்சை கேட்டு அடிபணியாம வீரத்தோட மரணத்தை ஏத்துக்கிட்டாரு பாருங்க. அதுதான் அவரோட உண்மையான வெற்றி. சின்னமலையோட கதை நமக்குள்ள ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. ஒரு புரட்சியாளர ஒரு லெஜெண்டா மாத்துறது எது? போர்க்களத்துல ஜெயிக்கிறதா இல்ல கடைசி வரைக்கும் தன்னோட கொள்கைய விட்டு கொடுக்காம இருக்கிறதா?